ஏங்க இதோ வரேன். எங்க பாப்பா என்ன எழுந்திருக்கலையா? மம்மி ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு கண்ணு, கொஞ்சமா சாப்பிட்டு கிளம்புடி. எனக்கு வேண்டாமா. இங்க பாருட்டா, நீ சாப்பிட்டீனா அப்போ உனக்கு பட்டர்ஃப்ளை சாக்லேட் வாங்கி தருவேன். டாடி அது பட்டர் சாக்கோ டாடி. பாருங்க பொண்ணு எவ்வளவு அறிவா இருக்கா. மம்மி போதும், ஐஸ் வச்சு எனக்கு ஃபுட் ஊட்டி விட ட்ரை பண்றீங்களா? மணி 9 ஆகுது, இன்னும் பள்ளிக்கூடம் போகாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சாப்பிட்டு கிளம்புறேன்ப்பா. கொஞ்சம் நான் வந்து நில்லு. இங்க இதுல பழைய சோறு ஊத்தி இருக்கேன், கொஞ்சமா குடிச்சிட்டு ஓடு, பள்ளிக்கூடத்துக்கு லேட் ஆகுது. ஏய், மணி 9 ஆகுது, இன்னும் மட்டும் சோறு போட்டு கொடுக்காம என்னடி பண்ண நிக்கி? இப்பதான் சோத்தை வடிச்சேன், குழம்பு வைக்கிற நேரம் ஆச்சு, தின்னுட்டு ஓட சொல்லுங்க. ஏய், சட்னி சாப்பிட்டு ஓடுறா. சரிப்பா. எங்க பாப்பாவோட மிஸ் இருக்காங்கல்ல, நாளையில இருந்து ஸ்கூலு வேண்டையே அனுப்புங்கன்னு சொன்னாங்க. ஏண்டி 100 கார் வாங்கி போட்டிருக்கேன் என் பொண்ணுக்காக, அதெல்லாம் விட்டுவிட்டு ஸ்கூல் வேன்ல அனுப்பிச்சா என் மரியாதை என்னடி? ஏப்பா, உங்க சைக்கிள் இன்னைக்கு ஒரு நாள் பள்ளிக்கூடத்துக்கு எடுத்துட்டு போறேன்பா. ஊருக்குள்ள ஒரு வேலை இருக்குது, நீ நடந்து அப்படி போ. ஏன்னா அவன் டெய்லியும் பள்ளிக்கூடத்துக்கு நடந்து தானே போறான், இன்னைக்கு ஒரு நாள் சைக்கிள் வீட்டுல நிக்குது, கொடுங்க எடுத்துட்டு போயிட்டு வரட்டும். சரி, எடுத்துட்டு போடா. எல்லாம் சைக்கிள் பத்திரமா வரணும், சரியா? சரிம்மா, பார்த்து போடா. சரிப்பா. கிளாஸ்லயே உங்க பொண்ணுதாம்மா இப்ப ஃபர்ஸ்ட் வந்திருக்கு. அது மட்டும் இல்ல, இப்போ ஏல இருந்து பி போட கூட கத்துக்கிட்டா. அம்மா கடவுளே, நாங்க நினைச்சதெல்லாம் நடக்குது. என் பொண்ணு அதிர்ஷ்டக்கார பொண்ணு சார். சார் ஏபி என்ன சார், நாளைக்கு சி கூட போடுவ, வேணா பாருங்களேன். அதுக்கு தானே 5 லட்சம் கட்டி பிரைவேட் ஸ்கூல்ல சேர்த்தோம். உள்ளே வரலாமா சார்? வாப்பா. ஐயா வணக்கம். சிவா உங்க அப்பா தானே? ஆமாங்க சார். பையன் சைக்கிள் எடுத்துட்டு வந்துட்டான் சார், அதை எடுத்துக்கிட்டு அப்படியே இவன் எப்படி படிக்கான்னு கேட்டு போலான்னு வந்தேன். தமிழ் நல்லா படிக்கிறாங்க, இங்கிலீஷ் மட்டும் கொஞ்சம் கூட்டி கூட்டி படிக்கிறான். இன்னும் எழுத்து கூட்டி படிச்சுட்டு இருக்கியால, இங்க பாரு ஒழுங்கா நல்லா படி, இல்ல அப்படின்னு வச்சுக்க உடனே பள்ளிக்கூடத்துக்கு நாளையில இருந்து அனுப்ப மாட்டேன். அப்புறம் ஏன் கூட சேர்ந்து காட்டுக்கு வர வேண்டியதான் நீயும். ஐயோ தங்கம் அவளை இன்னும் காணுமே. தங்க குட்டி ஸ்கூல் விட்டுருச்சடி தங்கம். தங்க மயிலு, ஏன் கண்ணு அழுகுற? ஏன் தங்கம் அழுகுற? நிறைய ஹோம்வொர்க் கொடுத்திருக்காங்கம்மா. சரி அப்பா வரட்டும், அப்பாவை எழுத விட்டுலாம் என்ன? தேங்க்யூம்மா. சைக்கிள் ஊட்டுல விட்டுரு, விட்டா அங்க நிறுத்திட்டு வர வேண்டியதானே? சரிம்மா. அம்மா, நாளைக்கு சாரு ரஃப் நோட்டு வாங்கிட்டு சொன்னாங்கம்மா, அப்பாட்ட சொல்லி வாங்கித்தாம்மா. போன வருஷம் வாங்கின நோட்டு பின்னாடி கொஞ்சம் எழுதாம இருக்குது, முன்னாடி எழுதுறத கிழிச்சிட்டு அந்த நோட்டு போட்டுட்டேன். சாரு திட்டு வருமா? பள்ளியோட விட்டா வந்து போய் துணிமணியை மாத்து, அது நோட்டு வேணும் அது வேணும் இது வேணுங்க, உங்க அப்பா வரட்டு சொல்லி வைக்கிறேன் போ. நான் நோட்டு வாங்கி தரலாம், நாளைக்கு நான் ஸ்கூலே போக மாட்டேம்மா சொல்லிட்டேன் இப்பவே. நானே குழம்புக்கு 2 காய்கறி வாங்கிட்டு வந்து சொல்றேன், 2 வாரமா அந்த ஆளு வாங்கிட்டே வரதில்ல. உனக்கு நோட்டு கிரணி வாங்கி தந்துட்டு வராக்கப்பா. வீட்டுல யாருமா இருக்கீங்க? ஐயோ சிவாவோட சார். சரி வாங்க சார், வாங்க வாங்க. சிவாவோட அப்பா இல்லைங்களாம்மா? ஐயோ சார் என்ன ஆச்சு? சிவா ஏதாவது பண்ணிவிட்டானா? அந்த மனுஷன்ட்ட சொல்லாதீங்க, போட்டு அடி அடி அடிச்சு போடுவேன். எது வந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க சார். சார் வணக்கம். என்ன சார் விஷயம், வீடு வரைக்கும் வந்திருக்கிறீங்க? ஐயா ஒன்றும் இல்லை, உங்க பையன் ஸ்கூல்லையே ஃபர்ஸ்ட் மார்க் வந்திருக்கான், நல்லா படிக்கிற பையன் சரிங்களா? இனிமேல் நாளையில இருந்து ஒவ்வொரு ஸ்கூல்லையும் வந்து போட்டி போட்டு என் ஸ்கூல்ல சேருங்கம்பாங்க. நீங்க வந்து நம்ம ஸ்கூல்லயே படிக்க வைங்க ஐயா, அதை சொல்ல தான் வந்தேன். நாங்கள் பட்ட கஷ்டம்லாம் வெயின் போலங்க ஐயா, ரொம்ப மனசு நிம்மதியா இருக்கு. இந்த நிமிஷம் செத்து போன கூட எனக்கு ஆத்மா சாந்தி அடையும் ஐயா. அழுகாதீங்க சார், நல்ல விஷயம் சொல்லியிருக்காரு, அழுகாதீங்க போதும் விடுங்க சார். எங்க பிள்ளை ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்துருக்கானா கவர்மெண்ட் பள்ளிக்கூடம் தான் காரணம். நான் உங்க பள்ளிக்கூடத்துல தான் சார் சேர்ப்பேன், இதுல எந்த மாற்றமும் இல்லை. நீங்க சந்தோஷமா நம்பிக்கையோட போயிட்டு வாங்க. ரொம்ப நன்றிங்கம்மா, அப்புறம் நான் வரேன். ஏயா சிவா, ஏயா அழுகுற? எதுக்கு அழுகுற? இல்லப்பா, சாரு நோட்டு வாங்கிட்டு சொன்னாருப்பா, ரஃப் நோட்டு. அம்மாட்ட சொன்னேன், அம்மா பழைய நோட்டு போட்டுக்க சொன்னாங்கப்பா. அழுகிற சாமி, இனிமே இந்த ஊட்ட வித்து காட்ட வித்தாவது நீ என்ன கேட்குறியோ நான் வாங்கி தருவேயா. நீ என்ன கேட்டாலும் நீ நீ என் ஆசைப்படுறத படியா, உனக்கு என்ன கேட்டாலும் நான் வாங்கி தருவேயா. அப்பா நீங்களாப்பா பேசுறது? தேங்க்யூப்பா, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. தம்பி சிவா, உனக்கு என்ன வேணும்னு சொல்லல, இன்னைக்கு நான் அம்மா போயிட்டு ஸ்வீட் செஞ்சு கொண்டு வரேன். உனக்கு என்ன? உங்க இஷ்டமா, நீங்க எது வேணா செஞ்சு கொடுங்கம்மா. சார் வாங்க சார். ஐயோ சார் வந்துட்டாரு, வீட்டுல சொல்லிடுவாரோ என்னன்னு தெரியலையே.
உங்க டாட்டரை இனிமே ஸ்கூலுக்கு அனுப்பாதீங்க. ஸ்கூல்ல ஒரு பையனோட ஜாமெண்ட்ரி பாக்ஸ், நோட்டு, புக் எல்லாத்தையுமே திருடிட்டா அண்ட் கிழிச்சிட்டா. இனிமே ஸ்கூல்ல உங்க பொண்ணுக்கு இடம் இல்லை. அண்ட் இன்னொன்னு சொல்லிக்கிறேன், நாளைக்கு வந்து நீங்க மட்டும் டிசி வாங்கிட்டு போங்க. இங்க பாருங்க சார், என் பிள்ளைய பத்தி எனக்கு தெரியும். நீங்க வெளியில தண்டோரா போட்டுட்டு தெரியாதீங்க என் பொண்ணு இப்படி பண்ணிட்டா அப்படி பண்ணிட்டான்னு. உங்க ஸ்கூல் இல்லைன்னா 1000 ஸ்கூல் என் பொண்ணு கிடைக்கும். நீங்க முதல்ல வெளியில போங்க. கொஞ்சம் கூட மரியாதை தெரியாத குடும்பம். இவ்வளோ பணம் வச்சிருக்கீங்க, திருட்டு பிள்ளைய பெற்று வச்சிருக்கீங்க, நாகரிகத்தை முதல்ல சொல்லி கொடுங்க. ஏய், ஸ்கூல்ல திருடினியாடி? அம்மா நான் திருடவே இல்லம்மா, நம்புங்கம்மா. என்ன நெஞ்சு அழுத்த உனக்கு? நம்பர் 1 ஸ்கூல்ல சேர்த்தேன், அங்க போய் திருடிட்டு வந்து இப்ப எங்க மானத்தை வாங்கி வச்சிருக்க. ஏண்டி உன்னை 5 லட்சம் கட்டி பிரைவேட் ஸ்கூல்ல சேர்த்திருக்கேன். திருட்டு பழக்கத்தை கத்துக்கிட்டு வந்துட்டு இந்த வெள்ளங்காம உட்காந்துருக்குறேன். ஏண்டி இதுக்கடி உன்னை அந்த பழக்கத்துக்கு சேர்த்து விட்டேன். இனிமே நீ கவர்மெண்ட் பழக்கத்துக்கு போ. அப்பதான் உனக்கு அறிவும் வரும், நல்ல பழக்கமும் வரும். சாரிம்மா. சாரி பூரியாவது நீங்க ஒப்பே வந்தா நான் என்ன பதில் சொல்லுவேன்னு எனக்கு தெரியல. அசிங்கமா இருக்கு திருடிட்டு வந்துட்டு. தூ, நல்ல பேர் வாங்கி கொடுத்துட்டடி, நல்ல பேர் வாங்கி கொடுத்துட்ட பெத்தவங்களுக்கு. நெஞ்சு நல்லா குளிர்ந்துருச்சு போ. இனி திருட மாட்டேம்மா. பொழுதுனைக்கு முட்டி போட்டு கடை, அப்பதான் உனக்கு புத்தி வரும்.